வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குக் வித் கோமாலியில் முத்துக்குமார் சார் அவங்க பண்ண வீகன் ஸ்வீட் பொட்டேட்டோ ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதே மாதிரி கிரேஸ் அக்கா அண்ட் சந்தோஷ் அவங்க பண்ண ரெசிபி அப்லோட் பண்ணிட்டேன், செக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரௌனி பண்ணுறதுக்கு 2 ஸ்வீட் பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்துட்டேன். இதோட தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கையாலே கூட மசிச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் இது வீகன் ப்ரௌனின்றதுனால அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம முட்டை, பால், பட்டர், தேன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் பொட்டேட்டோலேருந்து 1 கப் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 3/4 கப் அளவுக்கு வெல்லமை துருவி சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெசிப்பியில் கண்டிப்பாக ரிஃபைன் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. ரிஃபைன் சுகரை ஒயிட்டாக மாற்றுறதுக்காக அனிமல் சார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீகன் ரெசிபி பண்ணுறதுனால கண்டிப்பாக ரிஃபைன் சுகர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் சேர்த்துக்கோங்க. இந்த பீனட் பட்டரில் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் எதுவும் இல்லை. ஒருவேளை உங்களில் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாகரியோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியில் பட்டர் சேர்க்காதீங்க, ஏன்னா அது மில்க்லேருந்து எடுக்கிறதுனால இதில் சேர்க்கக்கூடாது. ஒருவேளை பீனட் பட்டர் கிடைக்கல அப்படின்னா ஆல்மண்ட் பட்டர் இல்லைனா கோகோ பட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ட் 3/4 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிடுங்க. நம்ம நார்மலாக கட் அண்ட் ஃபோல்டில் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேட்டர் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அடுத்து கொஞ்சமாக சாக்லேட் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிப்பியில் மில்க் சாக்லேட் எதுவுமே சேர்க்காதீங்க. டார்க் சாக்லேட் கிடைச்சதுன்னா அது சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சமாக மைதா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவனை ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஸோ 180 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌனீஸ்லாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அடுத்து கேரமலைஸ்டு ஸ்வீட் பொட்டேட்டோ பண்ணிடலாம். ஒரு சின்ன ஸ்லைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஆல்ரெடி ஒரு 70% அளவுக்கு நல்லா குக் பண்ணிட்டேன். இதை இந்த மாதிரி தோசை பேனில் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த வெல்லம்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ மேலே நல்லா கோட் ஆகும். அவ்வளோதான், நம்மளோட கேரமலைஸ்டு ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ப்ரௌனி பிளேட் பண்ணிடலாம். அண்ட் மெல்ட் பண்ண டார்க் சாக்லேட்டோட பீனட் பட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பைப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நம்ம கடைசியாக பண்ண அந்த கேரமலைஸ்டு ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு அதுவும் எக்கெல்லாம் இல்லாமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ப்ரௌனீஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்லெஸ் வெர்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.